நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தினுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா, கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான நிலச்சரிவு சக்கி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 120 பேர் அவங்களுடைய உயிர்களை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென்மேற்கு பருவமழை காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் கடந்த ஒரு மாசமாவே அளவுக்கு அதிகமான மழை அப்படின்றது வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லா சீசன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் மாதம் தான் பிரச்சனை அப்படின்னே சொல்லிடலாம். பட் கேரளா மாதிரியான மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு தென்மேற்கு பருவமழை அப்படின்றது வந்துட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான கனமழை அப்படின்றது பெஞ்சதுனால இன்னைக்கு அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கேப்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 3 பெரிய இடங்கள்ல நிலச்சரிவு அப்படின்றது ஏற்படுது. அதுவும் வயநாடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, சூரல்மலை, மேப்பாடி, முண்டகற்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆரம்பத்தில் தோண்டி எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்களை மீட்கிறதுக்காக போகும்போது 17, 18 அப்படிங்கிற அந்த உயிரிழப்புகளோட எண்ணிக்கை நேரம் ஆக ஆக இப்போ வரைக்கும் 170 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. பட் இதுல சோகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னும் அதிகப்படியான இடர்பாடுகள், அதிகப்படியான வீடுகளை, மணல் மேடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து சூழ்ந்து இருக்கிறதுனால உயிரிழப்புடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா வயநாட்டு மக்களுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது அதிக அளவில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நேற்று நைட்டு தூங்க போகும்போது நம்ம பார்த்த யாருமே இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது எங்கே இருக்காங்கன்னே தெரில, என்ன ஆனாங்கன்னே தெரில அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த வயநாட்டில் தப்பி பிழைச்ச மக்களுடைய நிலைமை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்கே போகிறதுன்னு தெரில, யாரை தேடுறதுன்னு தெரில, கை குழந்தையில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் பல பேரை காணோம். அவங்களுடைய சொந்த வீடு, சொந்த வாகனங்கள் எதையுமே காணோம். உயிர் படைச்சிருக்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா, இப்ப எங்க போறோம், என்ன ஆக போறோம் அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ என்ன நடந்துச்சு வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு காரணம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரளாவில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு மலைகளால் சூழப்பட்ட இடங்களாக தான் இருக்கும். அதனாலேயே கேரளாவுடைய நேச்சுரல்ஸை பார்க்குறதுக்குன்னே டூரிஸ்ட் அதிகமாகவும் போவாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் இது கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் கேரளா மக்களுக்கு அது நெகட்டிவாகவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மாறுது அப்படின்னே சொல்லலாம். வயநாடு மாதிரியான பகுதிகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் நீலகிரி எல்லையாக வச்சிருக்கு, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் இருக்கு இல்லையா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய குடகுமலை அந்த பகுதிகள் வந்துட்டு ஒரு மூலையில எட்டையா இருக்கு. ஸோ இப்படி மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இயற்கை பேரிடர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று பெஞ்ச அளவுக்கு அதிகமான கனமழைக்கே பார்த்தோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்றதெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கனமழையினுடைய அளவு இருக்கு இல்லையா ரொம்ப அதிக அளவில் பெஞ்சிட்டே இருந்ததுனால இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா சடனா வந்துட்டு அதிக அளவில் நிலச்சரிவுகள் அப்படின்றது ஏற்படுது. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வெளியே போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தவங்க, வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தவங்க, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட படுத்திருந்தவங்க, அவங்க எல்லாரும் காலையில எந்திரிக்கவே இல்லை அப்படின்றதான் சோகமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் சொல்லும் போதோ இல்லை நீங்க கேட்கும் போதோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜின் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் இப்போ இந்த டைம்ல இந்த வீடியோவை வயநாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது பார்க்குறாங்க, இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பாலங்கள் கூட இடிச்சிட்டு போயிருக்கு, அடிச்சுட்டு போயிருக்கு, பல உயிர்கள் பார்த்தோம் அப்படின்னா செத்து அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அதில் மறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பெங்களூர்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வயநாட்டில் இருக்கக்கூடிய தன்னோட சொந்தக்காரங்களுக்கு என்னாச்சு, தன்னுடைய அம்மா அங்கே இருக்காங்களா, தன்னுடைய அண்ணா அங்கே இருக்கானே, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப பெரிய நிலச்சரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உடனடியாக இந்திய விமானப்படை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 2 ஹெலிகாப்டர் வந்துட்டு அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த தரைவழி பாலங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லாமே தண்ணீர்ல அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, 3 இடங்கள் இருக்கு இல்லையா, சூரல்மலை, மேப்பாடி, முண்டகக்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 3 இடங்களுமே பார்த்தோம் அப்படின்னா தொடர்பே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க காப்பாற்றலாம், போய் உள்ள போய் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் முடியாது. ஏன்னா தரைப்பாலங்கள் உடஞ்சிருக்கு, தண்ணி வந்துட்டு ஆறா ஊற்றி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா கேரளா அதுவும் வயநாட்டு மக்கள் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலச்சரிவு இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 170 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு
சொல்லிட்டு பலி எண்ணிக்கைகள் அதிகமாக வந்தாலும் கூட இன்னும் கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை அப்படின்றது வரல. பட் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய பயமுமே. ஸோ பலருமே பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் அவங்களுடைய அண்ணனையோ அப்பாவையோ அம்மாவையோ அங்கே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் கேரளாவினுடைய இப்போ சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிவாரணத் தொகை அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிலச்சரிவில் உயிரிழந்தவங்களுடைய உறவினர்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவங்களுக்கு 50,000 ரூபாயும் வந்துட்டு நிவாரணத் தொகையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாடு அரசாங்கமும் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் குதிச்சிருக்காங்க. உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா 5 கோடி ரூபாய் நிதியுதவி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 IASகள் தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா 2 மீட்பு குழு அப்படின்றத அமைச்சு கேரளாக்கு இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேடம் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி இருக்கார் இல்லையா, அவர்கள் ஆரம்பிச்சு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, தமிழ்நாடு, ஒரிஷா இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுமே பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நாளில் வயநாட்டை தலைகீழாக திருப்பி போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை அப்படின்றதும் வச்சிருக்காங்க. ஸோ இதை மத்திய அரசாங்கம் வந்துட்டு எந்த விதத்தில் கன்சிடர் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளமா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளமா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை இங்கேயும் எடுக்காம இருந்தா சந்தோஷம் அப்படின்றது தான் பலருடைய எண்ணிக்கையாகவும் எண்ணமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அதை நாங்கள் முழுசாக செஞ்சு தரோம் அப்படின்ற வாக்குறுதிகளும் சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 தொழிலாளர்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முண்டகக்கை அப்படின்ற பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு தேயிலை எஸ்டேட்கள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இந்த தேயிலை எஸ்டேட்களில் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு திருப்பூரில் எப்படி பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு அஸ்ஸாம் மேற்கு வங்காளத்தில் வந்துட்டு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா தொழிலாளர்களை, அதே மாதிரி இந்த முண்டகக்கையில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களை பார்த்தோம் அப்படின்னா கூப்பிட்டு வந்து வச்சிருந்திருக்காங்க அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்காக. இந்த அதிகப்படியான கனமழை அப்படின்றது பெஞ்சதுனால அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் என்னானாங்க அந்த எஸ்டேட்டை சுற்றி இருந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய பயத்தை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த தேயிலை தோட்டத்தினுடைய நிறுவன மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கான்டாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம், பட் நோ ரெஸ்பான்ஸ். அங்கே எங்களால் ரீச்சே பண்ண முடியல, எங்களால் அந்த கான்டாக்ட் அப்படின்றத வந்துட்டு கிரியேட் பண்ணவும் முடியல. அங்கே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த முண்டகக்கை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே மட்டுமே இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன ஆனாங்க, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயமுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிலச்சரிவு அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறதுனால பல பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா மண்ணால் மூடப்பட்டிருக்கு. இது வந்துட்டு மீட்பு குழு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலாகவும் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மண்ணால் மூடி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த மண்ணை மேலே இருக்கக்கூடிய மணல் இருக்கு இல்லையா, அதை தள்ளி எடுத்து அந்த மக்களை காப்பாற்றுறதுக்குள்ள அவங்க உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 பட்டாலியனுக்கும் மேற்பட்ட மீட்பு குழு வீரர்கள் அதே இடத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே மறுபடியுமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறுபடியும் கனமழை அப்படின்றது பெஞ்சிச்சு அப்படின்னா இதை விட இன்னும் மோசமான நிலச்சரிவு இருக்கு இல்லையா, அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய உறவினர்களை இழந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லியே தெரியாமல் தங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்பாவையாக இருந்தாலும் சரி, இல்லை தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய உறவினர்களை இழந்து ஆறுதல் சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மனநிலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலை அப்படின்னே சொல்லலாம். நம்மளை சுற்றி என்ன நடந்துச்சு, நம்ம கூட இருந்தவங்க என்ன ஆனாங்க, நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து வெளியே வரதுக்கே ஒரு சில மாதங்கள் எடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது யாருக்கும் வரக்கூடாது தான். பட் என்னதான் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, டெக்னாலஜிஸ் அப்படின்றது வளர்ந்தாலும் அரசாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்றத எடுத்தாலும் இயற்கைக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க அதை பண்ணியிருந்தா தப்பிச்சிருக்கலாம், இதை பண்ணியிருந்தா தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வரும். இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி அதை எதிர்த்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதா ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுட்டு மூவ் ஆன் பண்ணி போய் தான் ஆகணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு
பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.